ஏன் அழற? ஏய் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? கேட்கறேன்ல, சொல்லு ரேகா. என்ன 2 கோடு இருக்கு? யார் பிரெக்னென்ட்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு யாருன்னு வர கேக்குறியா? இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆற? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். மணி, நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சரியான வருமானம் கூட இல்ல. எந்த நம்பிக்கையில இந்த குழந்தைய பெத்து வளர்க்க சொல்ற? ரேகா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு மணி? யோசிக்காம குழந்தை பெத்துட்டு அப்படி யார் கஷ்டப்படுறது? பெற்றவங்க தான் கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கலதானே அப்பா அம்மாவோட பெருமையா இருக்கு. பணம் இல்லாம நம்ம அம்மா அப்பா நம்மள ரோட்ல விட்டு போன மாதிரி நாளைக்கு நம்மகிட்ட பணம் இல்லாம இந்த குழந்தைய விட்டுறக்கூடாது மணி. திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்காத ரேகா, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். கோவப்படாத மணி, கொஞ்சம் நிதானமா யோசி. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லவுமா. என் வாழ்க்கையில உன்னையும் மச்சானையும் விட்டா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது. என்ன மாதிரி அனாதைங்களுக்கெல்லாம் இந்த குழந்தை ஒரு வரம். நீ என்ன பண்ண போற? கலைச்சிடலான்னு இருக்கேன். கொலை பண்ண போறியா? அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறத விட இது பெரிய தப்பு ரேகா. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த உலகத்துல முக்காவாசி பேரால லைஃப் ஆரம்பிக்கவே முடியாது. நாம கூட தான் ஊரை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். நல்லா இல்லாமையா போயிட்டோம். எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். நல்லா இருக்கணும்னு நினச்சா நிச்சயமாக நல்லா இருக்க போகிறோம். சும்மா ஏதோ பேசணும்னு பேசி அவ்வளோ குழப்பாது. இப்போ உனக்காக ஓடுறேன், இன்னும் கொஞ்சம் குழந்தைக்காக சேர்த்து ஓட போறேன், அவ்வளோதான்.